வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கடலூர் இருக்கு இல்லையா, கடலூர் இருக்கக்கூடிய செம்மங்குப்பம் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஸ்டூடெண்ட்டை ஏற்றிட்டு போன ஸ்கூல் வேன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் மாட்டிருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்றது தமிழ்நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்தே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் தெற்கு ரயில்வே இருக்கு இல்லையா, அவங்க மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் அப்படின்றதும் ரொம்ப பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இல்லை பஸ்ஸில் போன டிரைவராக இருந்தாலும் சரி, உயிர் படைச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்துட்டு அந்த கேட் இருக்கு இல்லையா, ரயில் வந்துட்டு போகுது அப்படின்னா வந்துட்டு கேட் முன்னாடி போட்டிருக்கணும். பட் எங்களுடைய பஸ்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது அந்த ரயில்வே கேட் அப்படின்றது போடப்படவே இல்லை. ஸோ நான் பஸ்ஸை இயக்கும் போது வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி தான் நான் பஸ்ஸை மூவ் பண்ணேன். பட் கண்ணு வைக்கிறதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் அப்படின்றது வந்ததுனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஆக்சிடென்ட் அப்படின்றது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பஸ்ஸை ஓட்டின சங்கர் பார்த்தோம் அப்படின்னா விளக்கம் அப்படின்றத கொடுக்குறாரு. பட் தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய கேட் கீப்பராக இருக்கக்கூடிய பங்கஜ் குமார் இருக்கார் இல்லையா, ஸோ பங்கஜ் சர்மா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேட்லாம் வந்துட்டு போட்டாரு. பட் ஸ்கூலுக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்துட்டு டைமுக்கு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போட்ட பங்கஜ் சர்மா வந்துட்டு வற்புறுத்தினால தான் அந்த கேட்டை திறந்திருக்காரு. அதனால தான் ஆக்சிடென்ட் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வே துறை சார்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விளக்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது உண்மை, என்ன நடந்துச்சு கடலூர்ல, அதை தாண்டி அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கடலூர் செம்மங்குப்பம் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பிரபலமான ஸ்கூலாக இருக்கக்கூடியதான் ஆச்சாரியா ஸ்கூல் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஏற்றுறதுக்காக 7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்கூல் பஸ் புறப்பட்டு போயிருக்கு. நல்ல வேலையாக பார்த்தோம் அப்படின்னா பசங்களை ஏற்றிட்டு அந்த வழியாக வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் உயிர் சேதம் இருக்கு இல்லையா, அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். பட் அப்போதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொருத்தரா ஸ்டாப்பாக நிப்பாத்தி ஏற்றிட்டு போனதுனால அந்த பஸ்ஸில் 4 ஸ்டூடெண்ட்டு ஒரு டிரைவர் இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு இதுவரைக்கும் கிடைச்ச செய்திகளின்படி சொல்லப்படுது. ஸோ அப்படி போகும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் விஷயம், அந்த பகுதி மக்கள் சொல்கிற முதல் விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கேட் கீப்பராக இருக்கக்கூடிய பங்கஜ் சர்மா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு 3-4 டைம் வந்துட்டு கேட்டை போடாமல் இருந்தார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு சொல்லிட்டே இருந்தோம் இந்த மாதிரி வந்துட்டு கேட்டை போடுங்க, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் ஒரு சில டைம் வந்துட்டு ரொம்பவே கேர்லெஸ்ஸாக தான் வந்துட்டு அவர் இருந்தார். அவருடைய அந்த கேர்லெஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு இன்னைக்கு 4 குழந்தைகளுடைய உயிர் அப்படின்றத பலி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே கேட் கீப்பரான பங்கஜ் சர்மா இருக்கார் இல்லையா, அவர் அந்த பகுதி மக்கள் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு கேட் அப்படின்றத போட்டிருந்தாரு அப்படின்னா இந்த விபத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போன அக்கா தம்பி 2 பேருமே இறந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதும் அந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாருமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 16 வயசு பொண்ணு, செடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 15 வயசு பையன், நிவாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 வயசு பையன் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ல இருந்த 5ல் 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதுல சாருமதி செல்லியன் இருக்காங்க இல்லையா, 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே வீட்டில் இருந்த பிள்ளைகள், அக்கா தம்பி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மரணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெற்கு ரயில்வே இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்குமே நாங்கள் இதுக்கு வந்துட்டு சப்வே மாதிரி சுரங்கப்பாதை மாதிரி வந்துட்டு வழி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் தொடர்ந்து 1 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாவட்ட நிர்வாகம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஒப்புதல் அப்படின்றத தரல. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் சைட்லேருந்தே அந்த சப்வே அமைக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றத ஆரம்பிக்கிறதுக்கான ஒப்புதல் கொடுத்துட்டோம். இது மாவட்ட நிர்வாகம் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழைய தூக்கி மாவட்ட நிர்வாகம் மேலே போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை நாங்கள் வந்துட்டு பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 65,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ரயில்வே பாதைகள் இருக்கு இல்லையா, அதில் 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த கட்ச் பாதுகாப்பு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருக்குது, அதை மேம்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறோம். அதை ரயில்வே தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து ரயில்வே துறை மேலே பழி அப்படின்றது போடப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பாலுக்காலுக்கு மாற்றி பழி அப்படின்றது போடப்பட்டாலும் 3 உயிர்கள் அபத்தமாக போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஆக்சிடென்ட் நடந்த சத்தம் கேட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக வந்து ஒரு
முதியவரும் மின்சாரம் தாக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ வந்துட்டு அந்த பஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 50 மீட்டர் தூரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினால் இழுத்து கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொண்டு போகும்போது அந்த மின்சார வயர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு. அந்த குழந்தைகளை வந்துட்டு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு முதியவரும் ஷாக் அடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பஸ்ஸில் போன 3 பேர் உயிரிழந்த நிலையில் இன்னொரு மாணவனும் டிரைவரும் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு முழுசாக ரிக்கவர் ஆகாத சுச்சுவேஷனில் அது அடுத்த கட்ட உயர்தர சிகிச்சை அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெற்கு ரயில்வே இருக்காங்க இல்லையா, இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய், காயமடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய், ரொம்ப பெரிய காயடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய், சாதாரண காயடைஞ்சவங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நிவாரணமும், தமிழ்நாடு அரசு சார்பிலையும் பார்த்தோம் அப்படின்னா உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், அதை தாண்டி வந்துட்டு காயமடைஞ்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் வீதம் நிவாரணம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாருமதி இருக்காங்க இல்லையா, சாருமதி செலியன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய 2 குழந்தைகளையுமே இழந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு அரசுகிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கையா பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய ஆக்சிடென்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு யார் உண்மையான காரணம் அப்படின்றத வந்துட்டு கேட்டு அதுக்கான விசாரணை அப்படின்றது எடுக்கப்பட்டு அவங்க மேல வந்துட்டு ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கப்படணும். அட்லீஸ்ட் இனி வரக்கூடிய காலங்கள் இல்லையா, இப்போ வந்துட்டு நடந்துருச்சு, அவர் அவருடைய 2 குழந்தைகளுக்குமே இழந்துட்டு நிற்கதியா நிற்கிறாரு. என்ன மாதிரி நீ எந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வரக்கூடாதுன்னு கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காரு. பங்கஜ் சர்மா இருக்காரு இல்லையா, கேட் கீப்பரா வேலை பார்த்த பங்கஜ் சர்மாவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவரை வந்துட்டு பணியிடை நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அவர் போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போன 2 குழந்தைகளும் இனி எப்பயும் வீடு திரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஆத்மா இருக்கு இல்லையா, அது சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கிறத தவிர எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் ரயில்வே நிர்வாகம் இருக்கு இல்லையா, இந்த மெத்தன போக்கு அப்படின்றத கைவிட்டுட்டு ஏதாவது ஒன்று நடந்தாதான் அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்த செயல்படணும் அப்படின்ற மைண்ட் செட்டை மாற்றி இனிமேலாவது வந்துட்டு இந்த ஸ்கூல் வேன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கூல் வேன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பொது வாகனங்கள் பஸ்ஸு லாரி இந்த மாதிரி கடக்கக்கூடிய வழித்தடங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான இடங்கள்ல கூடுதல் வசதியோடு வந்துட்டு அந்த கேட் கீப்பர்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக முறக்கூடிய கேட்ஸ் அப்படின்றத வடிவமைச்சாங்கன்னா தான் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.